ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த கிளாரிங் தாட்ஸ். கருவேப்பிலை சாப்பிட்டா எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு அதை நம்ம முகத்தில் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் செய்ய நமக்கு கருவேப்பிலை பொடி தான் வேணும். கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துருங்க. கருவேப்பிலை நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை குறைச்சி முகத்தை நல்லா பிரைட்டன் ஆக்குறதுக்கு ரொம்பவே இந்த கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், நம்ம மிக்சிலே அரைச்சதுனால கொஞ்சம் குறைன்னு தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பொடியோடு நம்ம எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் multanimitti. இது பஞ்சாராஸோட multanimitti கொஞ்சம் தான் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு multanimitti சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் நம்ம அதை தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். multanimitti எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த கருவேப்பிலை பொடி நல்லா பைண்ட் ஆகி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக தான் multanimitti போடுறோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் multanimitti ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். multanimitti நம்ம ஃபேஸில் உள்ள டேனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபேஸை க்ளீனாகவும் வச்சுக்குது. இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு. இதை உங்கள் ஃபேஸில் நெக்கில் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காயட்டும். இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது ஸ்க்ரப் பண்ணி அப்படியே எடுக்கணும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ரெமெடி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டாகவும் கிளியராகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.